ஒரு அதிகாலை. மழை பெய்து முடிந்திருந்தது. மண் வாசனை காற்றில் நிறைந்திருந்தது. ஒரு மனிதன் 40 வயதுக்கு மேல், உடல் சோர்வுடன், மலைப்பாதையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அவன் நடையில் ஒரு அவசரம் இல்லை, ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஒரு நோய் அவனுடைய உடலை மட்டும் அல்ல, அவனுடைய வாழ்க்கையையே மெதுவாக கவ்வியிருந்தது. மருத்துவமனை, மாத்திரைகள், பரிசோதனை அறிக்கைகள் எல்லாமே இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு கேள்வி மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. நான் இனி முன்னாடி மாதிரி வாழ முடியுமா? அந்த மலையடிவாரத்தில் ஒரு பழைய மரத்தடியில் ஒரு சித்தர் அமைதியாக அமர்ந்திருந்தார். கண்கள் மூடியிருந்தன. ஆனால் அவரை சுற்றியிருந்த காற்று அமைதியாக இருந்தது. நோயாளி நின்றான். சில நிமிடம் எதுவும் பேசவில்லை. சித்தர் கண்களை திறக்கவில்லை. ஆனால் சொன்னார், உடல் வலி. வாயில சொல்ல வருமுன்னே மனம் சோர்ந்துருச்சே. நோயாளி அதிர்ந்தான். அவனுக்கு அழுகை வந்தது. ஆனால் அழவில்லை. மெதுவாக கேட்டான், சாமி, நான் நிறைய மருந்து சாப்பிட்டேன். ஆனா எனக்கு நலம் வரல. சித்தர் மெதுவாக சிரித்தார். நான் உனக்கு மருந்து கொடுக்கல, ஒரு கேள்வி கேட்கிறேன். நோயாளி தலை ஆட்டினான். சாப்பிடுற உணவு உனக்கு நண்பனா, எதிரியா? நோயாளி பதில் சொல்ல முடியாமல் நின்றான். சித்தர் தொடர்ந்தார், நோய் ஒரே நாள்ல வரல. அதே நீ தினமும் கவனிக்காம விட்ட சின்ன சின்ன விஷயங்களால வந்தது. அருகில் இருந்த ஒரு கீரை செடியை சித்தர் காட்டினார். இந்த கீரை உணவு, மருந்து. ஆனா நீ இதை வெறும் சாப்பிடுற பொருளா பார்த்தா அது வேலை செய்யாது. அப்படின்னா? நோயாளி கேட்டான். உணவை மருந்தா சாப்பிடணும், மருந்தை உணவா சாப்பிடக்கூடாது. சித்தர் ஒரு கல் மீது சிறிது நீர் ஊற்றினார். இந்த நீர் மெதுவா உள்ளே போகுது பாரு. உடலும் அப்படித்தான். அவசரமா குணமாகணும்னு நீ ஓடுற ஓட்டமே உன்னை களைப்பாக்குது. நோயாளி கேட்டான், அப்படின்னா என் நோய் எப்போ குணமாகும்? சித்தர் மெதுவாக சொன்னார், நோய் குணமாகணும்னே நீ நினைக்கிற நாள்ல அது தள்ளி போகும். நோயோட சண்டை போடாம அதை புரிஞ்சிக்கிற நாள்ல அதுதானே விலகும். சித்தர் அவன் மார்பை பார்த்து சொன்னார், உடல் உனக்கு எதிரி இல்ல, அதே உன்னோட நண்பன். நீ கேட்காததால அது கத்தி கவனம் ஈர்க்குது. அந்த நாள் சித்தர் எந்த மருந்தும் கொடுக்கவில்லை. ஒரு உணவு பட்டியல் இல்லை, ஒரு மாத்திரை இல்லை. அவர் சொன்னது ஒரே ஒன்று, மூச்சை கவனி, உணவை கவனி, உன் மனசை தண்டிக்காதே. நோயாளி திரும்பி போனான். அவன் நோய் அடுத்த நாளே மறைந்துவிடவில்லை. ஆனா அவன் பயம் மெதுவாக குறைந்தது. உணவை மெதுவாக சாப்பிட்டான். உடலை துரத்தவில்லை, மனதை அடிக்கவில்லை. மாதங்கள் கழிந்தது.
அதே மலை, அதே மரம். இப்போது அந்த மனிதன் வேற மாதிரி நடந்தான். உடல் முழுசா நலமா இருந்ததால இல்ல, உடலோட சண்டை போடாததால. சித்தர் அவனை பார்த்து சொன்னார், "இ, நோயை குணமாக்கல, இ, உன்னை நினைவுபடுத்திக்கிட்ட உடல் உனக்கு எதிரி இல்லை. அது பேசும் மொழியை நீ மறந்திருக்க. அதை நினைவுபடுத்துவதுதான் சித்தர் வழி." இது சிவ சித்தம் சேனல். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.